ஹலோ மக்களே, வாங்க எல்லோரும் கிரிவலம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம துணை சபாநாயகர் திரு கோபிச்சாண்டி அவர்கள் நேற்று வந்து கோயில் சார்பாக ஒரு 5 பஸ் வந்து தொடங்கி வச்சார். ஒரு பஸ் வந்து என்எல்சி மூலிமா நன்கொடையாக கொடுத்தது. இன்னொரு 4 பஸ் வந்து அறநிலையத்துறை மூலிமா அசோக் லேலேண்ட்லேருந்து ஏசி பஸ் வந்து ஏற்கனவே நன்கொடையாக கொடுத்துருந்தாங்க. அந்த பஸ் வந்து இன்றைக்கிலேருந்து தான் நம்ம துணை சபாநாயகர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். அந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். இந்த பஸ் வந்து 4 பஸ் இந்த மாதிரி பஸ் இருக்குது. ஒரு பஸ்ஸு மட்டும் ஸ்டிக்கர் வந்து இன்றைக்கி தான் ஒட்ட போகிறாங்க. அந்த வண்டியில் தான் வண்டியில் இந்த வண்டி வந்து இன்றைக்கி தான் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறாங்க. அதனால் நம்ம அந்த வண்டியில் தான் போக போகிறோம். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஒரு பஸ்ஸாக நம்ம ராஜகோபுரத்துலேருந்து போகும். மொத்தமாக 5 பஸ்ஸு. அதில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து பழைய பேருந்து நிலையம் புது பேருந்து நிலையத்தில் வந்து ராஜகோபுரம் வரைக்கும் பெரிய கோயில் வரைக்கும் எடுத்துன்னு வந்து விடுவாங்க. அதுவும் ஏசி பஸ் தான், அதுவும் ஃப்ரீயாக தான் எடுத்துன்னு வந்து விடுறாங்க. அதே மாதிரி மீதி 4 பஸ்ஸு வந்து நம்ம ராஜகோபுரத்தில் பெரிய கோயிலாண்டிருந்து மலை சுற்றி வந்துட்டு திரும்ப ராஜகோபுரத்தாண்ட விட்டுருவாங்க. மொத்தமாக எல்லா லிங்கத்தாண்டியும் 5 நிமிஷம் நிறுத்துவாங்க. போயிட்டு பக்தர்கள் ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துடலாம். நம்ம ரெகுலராக சென்னை டு திருவண்ணாமலை ஏசி பஸ் போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி பஸ்ஸில் இருக்கிற அந்த ஏசி வெண்ட்டு தான் அது. நல்லாவே காற்று வருது. ஏசி வண்டி வந்து போட்டோடனே ஏசி போட்டாங்க. பஸ்ஸு ஃபுல்லாக ஒரு அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்குது. ஒரு பஸ்ஸு வந்து நின்று ஃபுல்லாக ஆகிறதுக்குள்ளே அடுத்த பஸ் வருது. இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டின பஸ்ஸு. 4 பஸ்ஸு மொத்தம். நம்ம வண்டி இப்போது எடுத்துட்டாங்க. காலையில் 8 மணிக்கு எடுக்கிறது. இந்த வண்டி வந்து வாரத்தில் அதிகபட்சமாக ஒரு 6 நாள் இயக்குவாங்க. சனி ஞாயிறு வந்து இயக்குவாங்களான்றது தெரியல. ஏன்னா பக்தர்கள் கூட்டம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கெலாம் வரவே முடியாது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்றதால இந்த வழியில் வண்டி போகாது. அதனால் அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை கோயில் சார்பாக. ஃபஸ்ட்டு லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம கள்ளக்கடை மூலை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த பஸ் வந்து ரொம்ப யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, குழந்தைகள், பெரியவர்கள், அப்புறமா மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கான பஸ் வந்து நிஜமாகவே இந்த பஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. எப்படின்னா, நான் இன்றைக்கி ஏறும்போதே பார்த்தேன் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இந்த வண்டியில் ஏறினாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்களால 14 கிலோமீட்டர் மலை சுற்றி வர்றதை வந்து முடியாது. ஒருத்தவங்களால முடியாது. அண்ணாமலையோட பக்தர்கள் வந்து எப்படி இருந்தாலும் மலை சுற்றி வருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இந்த பஸ்ஸை தான் இப்போ விட்டுருக்காங்க. அதுவும் ஏசி பஸ் தான். 5 பஸ்ஸுமே ஏசி பஸ் தான். நல்லாவே இருக்குது. ஒரு வண்டி வந்ததுக்கப்புறமா அடுத்த வண்டி எடுப்பாங்க. மொத்தமாக அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஈசான லிங்கம் பார்த்துட்டு நமக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாப் இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய கோயில் ராஜகோபுரத்தாண்ட வந்து நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஏசி இருக்குது. அதே மாதிரி புஷ்பேக் சீட் தான் எல்லாமே. இருக்கிறேன் சாஞ்சியும் உட்காந்துக்கலாம். கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். பஸ்ஸு போகிறதுக்கே இடம் இருக்காது. இப்பயே வெள்ளி சனி ஞாயிறுன்றதால பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ராஜகோபுரத்தாண்டெலாம் வரவே முடியாது. பௌர்ணமிக்கு எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்காங்களோ அந்த அளவு தான் இப்போயுமே இருக்குது, டெய்லியுமே. பட் இந்த 5-6 நாட்களுக்கு மட்டுமே கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக இருந்தாக்கா மட்டும்தான் இந்த பஸ்ஸு உள்ளே போக முடியும் கிரிவலம் ரோட்டில். அதனால் இந்த பஸ்ஸை வந்து பக்தர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். ஏசி பஸ் தான், நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ரமணாசிரமம் தாண்டிட்டு வண்டி வந்துட்டுருக்கு ஆர்ட்ஸ் காலேஜுக்கிட்ட. வண்டி ஸ்லோவாகவே போகுது, நல்லா ஸ்பீடாக போகல. ஏன்னா பக்தர்கள் போகிறதால மலை சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக வண்டி நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. அது ஏன்னா பக்தர்கள் வந்து கிரிவலம் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகணும். ஹார்ன் அடிச்சிட்டும் போக முடியாது. அதனால் வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இப்போது யமலிங்கத்தாண்ட வண்டி நிறுத்திட்டாங்க. இங்கே வந்து அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் வந்து இறங்கிட்டு அதுக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்துடுறோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றதால கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக இருந்ததால் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். 5 நிமிஷம் தான் ஆச்சு ஒரு லிங்கத்தாண்டியும். அதே மாதிரி நாட்கள் போக போக புதன்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும். உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவுமே பக்தர்கள் வராங்க, போயிட்டு வந்துட்டு எல்லாருமே ஏறிட்டதுக்கப்புறமா வண்டி எடுக்கிறாங்க. ஹார்ன் அடித்த உடனே எல்லோரும் வந்துடுறாங்க.
அந்த அளவுக்கு பஸ்ஸு ரொம்ப நல்லாவே இருக்குது. பஸ்ஸு விட்டதுலேருந்தே பஸ்ஸு ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. நேற்றும் ஃபுல்லாகவே போச்சு, இன்றைக்கும் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு பஸ்ஸு எல்லாமே. நீங்களும் வந்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் கிரிவலம் போயிட்டு வாங்க. ஆனால் எல்லா பக்தர்களும் என்ன நினைப்பாங்கனாக்கா, இந்த 14 கிலோமீட்டரை நம்ம காலால் மலை சுற்றினா மட்டும்தான் அண்ணாமலையார் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நடந்தே போவாங்க கிரிவலம். நம்மளும் அப்படி தான் போயிருப்போம். டைம் இல்லைன்னா பைக்கில் போவோம். முதல் முறையாக பஸ்ஸில் போயிருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய வாட்டி பஸ்ஸில் போவாங்க எல்லாருமே. வந்தீங்கன்னாக்கா கிரிவலம் பஸ்ஸில் சுற்றி பாருங்கள். நம்ம இப்போ இங்கே வந்து பெங்களூர் ரோட்லேருந்து கிரிவலம் ரோட்டுக்கு திரும்பிட்டோம் வண்டி. அப்படியே ஒரு லிங்கமாக பார்த்துட்டு போகலாம் வாங்க. மலை சுற்றுற வழி ஃபுல்லாமே அதிகமாக அன்னதானம் போடுவாங்க பக்தர்களுக்கு. இந்த இடத்துலேருந்தே அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிடும். ரெகுலராக ஒரு 11 மணிக்கு மேலே வந்தீங்கனாலே அன்னதானம் கிடைக்கும். வரவங்க அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் கிடைக்கும். பெரிய கோயிலில் வந்து நாள் முழுக்க அன்னதான திட்டமும் இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே 3 வேளையும் அன்னதானம் போடுவாங்க. அதையும் பயன்படுத்திங்கள். இங்கே உள்ளே வந்து சாமி பார்த்துட்டு அதிகபட்சம் ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஒரு லிங்கத்தாண்டியம் நிருதி லிங்கம் பார்த்துட்டு அடுத்த லிங்கத்துக்கு வண்டி ரெடியாக நின்றுட்டுருக்கு. வண்டி இந்த வண்டி தான். இது வந்து என்எல்சியில் கொடுத்த வண்டி. இது ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டி. அதேமாதிரி வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஏசி வண்டி தான். நமக்கு தலைக்கு மேலே வந்து அந்த ஏசி வெண்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம்னாக்கா நமக்கு ஏசி வரும். அதேமாரி திருநேர் அண்ணாமலை அந்த கோயிலில் தான் இப்போது தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்ததாக பழனி ஆண்டவர் கோயில். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமைனா வந்துட்டு போவோம். பக்தர்கள் இது எப்பயுமே பிஸியாகவே இருக்கும். அடுத்தது நம்ம நித்யானந்த அவர்களோட கைலாசா திருவண்ணாமலை. அடுத்தது ஒரு லிங்கமாக சூரியலிங்கம். பக்தர்கள் வந்து அதே மாதிரி எல்லா இடத்தையுமே எல்லாருமே இறங்கி போய் பார்த்துட்டு தான் வராங்க. ஒருத்தரும் பஸ்ஸில் நிற்கலை. அந்தளவுக்கு பக்தர்களுக்கு ரொம்ப ஏன்னா மலை சுற்றுற வழியில் வந்து ஒரு லிங்கத்துக்குள்ளே போவாங்க. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் வெளியிலே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். அடுத்ததாக அடியண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே உள்ளே போகல. மெயின் ரோட்லேயே அப்படியே பஸ் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. ஏன்னா உள்ளே போயிட்டு வரணும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உள்ளே போகல. அடுத்ததாக வாயு லிங்கம். இங்கே வந்துட்டோம். இதுக்கு எதிர்க்க வந்து மூக்குப்பொடி சித்தர் அவரோட சமாதி இருக்கும், ஜீவ சமாதி. அங்கே போகிறவங்க போகலாம். இங்கே சாமியை பார்த்துட்டு அடுத்ததாக வந்து காஞ்சி ரோடு வந்துட்டோம். இங்கேருந்து கிரிவலப்பாதை ரைட்டில் திரும்பும். இங்கே தான் அந்த லோகோவும் இருக்கும், செல்ஃபி பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்கும். இது வந்து இடிஞ்ச மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கிரிவலப்பாதை ஃப்ரீயாக இருக்கிற இடம் முடிஞ்சிட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஒரு வழி ரோடு மாதிரி போவோம். இங்கேருந்து வர்றதுக்கே 1 ஹவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த சாமியை சுற்றி வர்றதுக்கு கிரிவலம் வர்றதுக்கு அதிகபட்சம் 1.5 மணி நேரம் ஆகுது. எல்லா லிங்கத்தாண்டியும் அதிகபட்சமாக 5 நிமிஷம் வண்டி நிற்குது. அதே மாதிரி வண்டி வந்துட்டு தான் ஸ்லோவாக தான் வருது. அதனால் மினிமமாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். இப்போ வந்து வெயில் காலம். பக்தர்கள் வந்து இந்த வெயில்லையும் அந்த அளவுக்கு மலை சுற்றி தான் வருவாங்க. பட் ஆனால் அங்கே பாருங்கள், இப்போயே காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. 12 மணிக்கெலாம் இந்த இடத்துல ரோட்டில் போகும்போது ரொம்ப கால் வந்து ஓடுவாங்க. அப்படியே நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அண்ணாமலையோட கிரிவலம் சுற்றி வராங்க. வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றுறீங்கனாக்கா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிலில் சுற்றுறதால உங்களுக்கு தான் கால் வலி தான் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லைனா காலையில் டைமில் வாங்க. வெயில் காலத்தில் மட்டும் வெயிலில் வந்து மலை சுற்றாதீங்க. ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற 2 மாவட்டங்களில் வேலூர் மாவட்டம், அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டமும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் பக்தர்கள் வரவங்க காலையில் வந்துடுங்க. அப்படி இல்லைனா
ஈவினிங்கில் வாங்க. நைட்லேயும் மலை சுற்றுறாங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும். நைட்லேயும் மலை சுற்றுறாங்க. போலீஸ் வந்து ரோந்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. பைக்லேயும் வருவாங்க, ஜீப்லேயும் வருவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் நைட்டில் மலை சுற்றுறவங்களுக்கும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர்லாம் சுற்றுறது கிடையாது. இப்போ வந்து திருவண்ணாமலையிலே நைட்டில் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈவினிங்காக சுற்ற ஆரம்பிச்சிங்கனாக்கா ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் மலையை சுற்றிடலாம். அதிகபட்சமாக 3.5 மணி நேரம் ஆகும் மலை சுற்றி வர. எனக்கு மற்ற பக்தர்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நாம் எங்கேயுமே நிற்க மாட்டோம். காலையில் போனால் இன்னும் சீக்கிரமாக சுற்றி வந்துடுவோம். இங்கே பஞ்சலிங்கம் கோயில் அதை தாண்டிட்டு நம்ம வேலூர் ரோட்டுக்கு இப்போ வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தாக்கா ஈசானி லிங்கம், அதுதான் கடைசி லிங்கம் இருக்கிறதுல. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக பெரிய கோயில் போயிடுவாங்க. இது நம்ம வேலூர் ரோடு ரவுண்டானா. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஈசானி லிங்கம் போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே பேகு வண்டி எல்லாமே எடுக்குது, எல்லாமே ராஜகோபுரத்தாண்ட தான் இருக்குது. அதனால் இங்கே யாருமே இறங்கலை பக்தர்கள். ஸ்ட்ரைட்டாகவே ஈசானி லிங்கம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ராஜகோபுரம் போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பஸ்ஸு வர்ற இடம் வந்து மீட்டிங்லாம் போட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்றது கொஞ்சம் சுற்றி தான் வர மாதிரி இருக்கும். ஈசானி லிங்கம் பார்த்துட்டு அப்படியே போகலாம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. இங்கே இறங்கிட்டிங்கனாக்கா அடுத்ததாக அந்த புது பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கும் பஸ் இருக்குது. ரெகுலர் டைம் வந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்காங்க எல்லா பஸ்லேயும், இந்தந்த ஏரியா போகிற பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பஸ் பார்த்துருப்போம், ஸ்டிக்கர் ஓட்டின பஸ்ஸு. அந்த பஸ்ஸுமே பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அங்கேருந்து வந்து ராஜகோபுரம் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அந்த பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராஜகோபுரத்தை வந்து விட்டுருவாங்க. இங்கேருந்து ராஜகோபுரத்தாண்டேருந்து மலை சுற்றி வர்றதுக்கு இந்த மாதிரி 4 பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் மலையை சுற்றி வந்துடலாம். அந்த மாதிரி தான் இப்போது விடுவாங்க. அது இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்காங்க. இப்போ தான் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து 5 பஸ்ஸுமே மலையை சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த பஸ்ஸுக்கு இப்போ வண்டி வந்தோடனே ஸ்டிக்கர் ஒட்ட போயிடும். பக்தர்கள் வந்து இந்த வண்டி வந்து நிற்கும்போது பக்தர்கள் ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பஸ்ஸுக்கு ரொம்ப வரவேற்பு கிடைச்சிருக்குது. வாங்க எல்லோரும் அண்ணாமலை அருள் பெற்று செல்லலாம்.